ஹலோ! இன்னைக்கு இந்த வீடியோவில் கனடாவில் என்னோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸும் கனடாவோட ஹெல்த் கேர் சிஸ்டம் பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கனடாவில் மெட்டர்னிட்டி கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. நம்ம ஒரு பைசா கூட பே பண்ணுற மாதிரி இருக்காது. இது என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி அண்ட் எனக்கு ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் இருந்ததுனால 38 வீக்ஸ் மாதிரியே இன்டியூஸ் பண்ணணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் எனக்கு ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் ஷெட்யூல் பண்ணி இண்டக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு யூஸ் பண்ண மெத்தட் பார்த்தீங்கன்னா ஃபோலி பல்ப் இண்டக்ஷன் மெத்தட். இந்த மெத்தடில் பலூன் மாதிரி ஒரு டியூப்பை வெஜைனா வழியாக சர்விக்ஸ்குள்ளே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஃப்ளேட் பண்ணுவாங்க. இந்த பலூன் வந்து சர்விக்ஸ்குள்ளே 10 to 12 ஹவர்ஸ் இல்லைனா ஓவர் நைட் வரைக்கும் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சர்விக்ஸை 3 சென்டிமீட்டர் வரைக்கும் டைலேட் பண்ணும். அந்த பலூனோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வரைக்கும் இன்ஃப்ளேட் ஆனதுக்கப்புறம் அந்த பலூன் தானாகவே கீழே விழுந்துடும். எனக்கு இந்த ப்ராசஸ் ஆஃப்டர்நூன் 3 o'clock மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் 8 o'clock மாதிரி தான் பலூன் வந்து கீழே விழுந்துச்சு. இந்த ஃபோலி பலூன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சர்விக்ஸ் ஃபஸ்ட்டு டைலேட் ஆயிருக்கான்னு பார்ப்பாங்க. ஆனால் இது என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சிங்கிறதுனால என்னோட சர்விக்ஸ் டைலேட் ஆகலை. அதனால தான் இந்த ப்ரொசீஜர் பண்ணாங்க. அப்படி இல்லைனா டைரெக்டாக நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு போயிடுவாங்க. இது ரொம்பவே பெயின்ஃபுல்லான ப்ரொசீஜர் தான். ஆனால் இதுதான் சேஃபஸ்ட் மெத்தடுங்கிறதுனால இங்கே இருக்கிற டாக்டர்ஸ் இது தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இந்த ஃபோலி பலூன் வச்சதுக்கப்புறம் பேபியோட ஹார்ட் பீட்டை மானிட்டர் பண்ணிவிட்டு என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் டே ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வர வரைக்கும் என்னை வெயிட் பண்ண சொன்னாங்க. ஒருவேளை அதுக்கு முன்னாடி என்னோடய வாட்டர் பிரேக் ஆனாலோ இல்லை வலி வந்தாலோ என்னை டேரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் 1:30 மாதிரி எங்களுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்துச்சு. ஹாஸ்பிட்டல் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு இண்டக்ஷன் அண்ட் லேபர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எங்களை வர சொன்னாங்க. இதுதான் எங்களுக்கு கொடுத்துருந்த பர்த்திங் ரூம். இங்கே லேபருக்காக வரவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு பர்த்திங் ரூமும் அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஒரு நர்ஸும் அலாட் பண்ணிடுவாங்க. இங்கே கனடாவை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நார்மல் டெலிவரி தான் ட்ரை பண்ணுவாங்க. நார்மல் டெலிவரி முடியாதுங்கிற பட்சத்தில் தான் சி செக்ஷனுக்கு போவாங்க. இங்கே வந்ததுமே டாக்டர் வந்து என்னை செக் பண்ணிவிட்டு வாட்டர் பிரேக் பண்ணி என்னோடய லேபரை ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு அலாட் பண்ண நர்ஸ் வந்து என்னோடய கையில் ஐவி ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ முன்னாடி நாள் எதுக்கு எனக்கு அந்த ஃபோலி பல்ப் வச்சாங்க அப்படின்னா, அதில் டைலேட் ஆன 3 சென்டிமீட்டரை யூஸ் பண்ணி பிளாஸ்டிக் ஹூக் மாதிரி ஒரு டூலை உள்ளே விட்டு பனிக்கூடத்தை உடச்சி விட்டுருவாங்க. மோஸ்ட்லி செகண்ட் ஆர் தேர்ட் ப்ரெக்னென்சி இருக்கிறவங்களுக்கு சர்விக்ஸ் தன்னாலேயே ஒரு 3 சென்டிமீட்டர் டைலேட் ஆகிடும். ஸோ அவங்கெல்லாம் இந்த வாட்டர் பிரேக் பண்ணுற ப்ராசஸ்க்கு டைரெக்டாகவே வந்துடுவாங்க. இந்த லேபர் முடிகிற வரைக்கும் எனக்கு என்னெல்லாம் மெடிகேஷன்ஸ் கொடுக்கணுமோ அது எல்லாமே இந்த ஐவி வழியாக தான் கொடுத்தாங்க. முக்கியமாக இந்த ஐவி போட்டதுக்கு ரீசனே எனக்கு ஆக்சிடோசின் கொடுக்கறதுக்கு தான். You okay? Just don't look, it's fine. We'll just get your blood work. இப்போ இந்த ஐவி போட்ட உடனே எனக்கு ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணாங்க. எனக்கு ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் இருந்ததுனால லேபர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய சுகர் லெவல்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக. இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் எனக்கு இன்சுலின் கொடுக்கணுமா வேணாமா, எந்த லெவலுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் டிசைட் பண்ணுவாங்க. இந்த பிளட் டெஸ்ட் முடிஞ்ச உடனே டாக்டர் வந்து என்னோடய வாட்டரை பிரேக் பண்ணி விட்டுட்டாங்க. நிறைய ஃப்ளூயிட் வந்துச்சு. அதை எல்லாத்தையும் ஒரு வேக்யூம் வச்சு சக் பண்ணி எடுத்துட்டாங்க. வாட்டர் பிரேக் பண்ண உடனே டாக்டர் என்கிட்ட சொன்னது, நீ படுத்தே இருக்கக்கூடாது, நிறைய மூவ் பண்ணணும், நிறைய வாக் பண்ணணும். அப்போ தான் அது லேபருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதோடு இல்லாமல் கான்ட்ராக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னாங்க. அப்புறம் நானும் என் ஹஸ்பண்டும் அந்த காரிடார்லேயே ஒரு 1 to 2 hours வாக் பண்ணிகிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு பர்த்திங் பால் கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் இந்த பர்த்திங் ரூமோட ஃபுல் டூர். இதுதான் நர்சஸோட ஸ்டேஷன். எவ்ரி 12 ஹவர்ஸுக்கு நர்ஸ் மாறிட்டே இருப்பாங்க. இந்த டெஸ்கில் தான் நம்மளை பற்றின எல்லா ரெக்கார்ட்ஸும் இருக்கும். ஸோ புதுசாக வரவங்களுக்கு நம்மளை பற்றின மெடிக்கல் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். பேபி பிறந்ததுக்கப்புறம் பேபியை இந்த யூனிட்டில் வச்சு தான் மானிட்டர் பண்ணுவாங்க. கனடாவில் நிறைய பேர் வாட்டர் பர்த் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதனால எங்களுக்கு கொடுத்த பர்த்திங் ரூமில் ஒரு ஜக்கூசியும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. வாட்டர் பர்த்தில் பெயின் ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறதுனாலேயே நிறைய பேர் இங்கே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நான் இங்கே ஹாஸ்பிட்டலில் ஒரு 3 days ஸ்டே பண்ணேன். 3 நாளுமே எனக்கும் பேபிக்கும் தேவைப்படுற எல்லாமே ஹாஸ்பிட்டல் தான் ப்ரொவைட் பண்ணாங்க. லைக் எனக்கு சானிட்டரி நாப்கின்ஸாக இருக்கட்டும், பேபிக்கு டயப்பர்ஸாக இருக்கட்டும், பேபிக்கும் எனக்கும் டவல்ஸாக இருக்கட்டும், அப்புறம் என்ன ஹாஸ்பிட்டல் கவுன்ஸ், அப்புறம் வந்து ஃபார்முலா எல்லாமே ஹாஸ்பிட்டல் தான் ப்ரொவைட் பண்ணாங்க அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இந்த லேபர் முடிகிற வரைக்கும் வேறு எதுவுமே நான் சாப்பிடக்கூடாது. வேணும்னா கிளியர் ஃப்ளூயிட் லிக்விட்ஸ் மட்டும்தான் அலோடுன்னு சொல்லிட்டாங்க. இந்த பர்த்திங் ரூம் பக்கத்துலேயே ஒரு ஃப்ரிட்ஜ் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து இந்த டயட் சோடா, சுகர்லெஸ் ஜூஸஸ், வெஜிடபிள் ப்ராத் இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன்.
ஆனால் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ஃபுட் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க, நம்ம தான் பார்த்துக்கணும். டியூ டேட்டுக்கு 2-3 வீக்ஸ் முன்னாடி ஹாஸ்பிட்டல்லேருந்து பர்த்திங் பிளான்னு ஒரு டாக்குமெண்ட் கொடுப்பாங்க. அதை நம்ம ஃபில் பண்ணிவிட்டு நம்ம ஹாஸ்பிட்டலில் ப்ரீ அட்மிஷன் போட்டுக்கணும். அந்த பர்த்திங் பிளான் டாக்குமெண்ட்டில் தான் உங்களோட இன்சூரன்ஸ் டீட்டெயில்ஸ், டெலிவரி அப்போ உங்கள் கூட யார் இருக்க போகிறாங்க, நீங்கள் என்ன மாதிரி ஃபீட் பண்ண போகிறீங்க, பிரெஸ்ட் ஃபீட் பண்ண போகிறீங்களா இல்லை ஃபார்முலா ஃபீட் பண்ண போகிறீங்களா, உங்கள் பேபியை வந்து எப்படி குளிக்க வைக்கணும்னு சொல்லி கொடுக்கணுமா இல்லை நர்ஸே குளிக்க வைக்கணுமா, உங்களுக்கு என்ன மாதிரி ரூம் வேணும், பிரைவேட் ரூம் வேணுமா ஒரு செமி பிரைவேட் ரூம் வேணுமா, இது எல்லாத்த விட முக்கியமாக என்ன மாதிரி பெயின் மெடிகேஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, அதாவது எபிடியூரல் யூஸ் பண்ணுவீங்களா இல்லை வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா, அது எல்லாத்தையுமே அந்த பர்த் பிளான் டாக்குமெண்ட்டில் நீங்கள் கிளியராக மென்ஷன் பண்ணிடணும். 2-3 ஹவர்ஸ் வாக்கிங் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து ஆக்சிடோசின் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சிடோசின் எடுத்த உடனே ஹை டோசேஜ் கொடுக்க மாட்டாங்க. ஒரு 1 hour 2 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை தான் கொஞ்சம் கொஞ்சமாக டோசேஜை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 4 யூனிட்ஸ் ஆஃப் ஆக்சிடோசின் போயிட்டுருக்கு. இது வந்து மேக்ஸிமம் 20 யூனிட்ஸ் வரைக்கும் கொடுப்பாங்க. எனக்கு வந்து 24 வரைக்கும் போச்சு. அண்ட் எவ்வளோ டோசேஜ் தேவைப்படுங்கிறது ஒரு பர்சனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஆக்சிடோசின் கொடுக்கறதுக்கான மெயின் ரீசனே கான்ட்ராக்ஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஸோ டோசேஜ் ஏற ஏற எனக்கு கொஞ்சம் வலி அதிகமாக ஆரம்பிச்சிது. என்னால் முன்ன மாதிரி ஃப்ரீயாக நடக்க முடியல. ஏன்னா நான் போகும்போதெல்லாம் இந்த ஸ்டாண்டையும் கூடவே இழுத்துட்டு நடக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் திரும்ப பெட்டு பக்கத்துலேயே வந்து செட்டில் ஆகிட்டேன். இதெல்லாம் முடியறதுக்கே ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் இருந்த நர்ஸோட ஷிஃப்ட் முடிஞ்சு இப்போ அடுத்த நர்ஸ் வந்து என்னோடய வைட்டல்ஸ் எல்லாம் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 1 ஹவருக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு குளுக்கோஸ் மீட்டர் வச்சு என்னோடய சுகர் லெவலை மானிட்டர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒருவேளை சுகர் லெவல் பூஸ்ட் ஆகிடுச்சுன்னா இன்சுலின் கொடுத்து அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. ஆனால் என்னோடய டெலிவரி முடிகிற வரைக்குமே சுகர் லெவல் பூஸ்ட் ஆகலை, அது கண்ட்ரோல்டாக தான் இருந்துச்சு. அதனால் எனக்கு இன்சுலின் எதுவுமே தேவைப்படலை. ஒருவேளை இன்சுலின் தேவைப்பட்டிருந்தா இன்னொரு கையில் ஐவி குத்தி அது வழியாக இன்சுலின் கொடுத்துருப்பாங்க. இதுக்கப்புறம் வெயிட்டிங் கேம் தான். ஆக்சிடோசின் ஏற ஏற எனக்கு கான்ட்ராக்ஷன்ஸும் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்போ நர்ஸ் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, எப்போ என்னால் என்னோடய பெயினை மேனேஜ் பண்ண முடியலையோ அப்போ நான் உங்ககிட்ட சொன்னால் அவங்க எபிடியூரல் போடுறதுக்கு அந்த டீமை ரெடி பண்ணுவேன்னு சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்சிடோசின் லெவல் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் ஆக்சிடோசின் லெவல் ஒரு 10 வர வரைக்கும் கூட எனக்கு எந்தவித கான்ட்ராக்ஷன்ஸுமே எனக்கு தெரியலை. ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் ஜாலியாக இந்த வியூவோட அப்படியே சும்மா ஒரு வாக் போயிட்டு இந்த பர்த் பாலில் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இந்த ஆக்சிடோசின் எனக்கு ஒரு 12-14 கிட்டே இன்க்ரீஸ் ஆகும்போது தான் கான்ட்ராக்ஷன்ஸே எனக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சு. நைட் ஒரு 9-10 மணி இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னால் பெயினை மேனேஜ் பண்ண முடியல. ஸோ நான் நர்ஸ் கிட்டே சொல்லி எபிடியூரல் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டேன். எபிடியூரல் போடுறதுக்கு எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் தனியாக ஒரு டீம் இருப்பாங்க. எபிடியூரல் வந்து கொஞ்சம் பெயின்ஃபுல்லான ப்ராசஸ் தான், ஆனால் அது போட்டுக்கிறது நல்லது. ஏன்னா வலியை ரொம்பவே ரெடியூஸ் பண்ணும். ஃபஸ்ட்டு என்னை ஒரு அப்ரைட் பொசிஷனில் உட்கார சொன்னாங்க. அப்புறம் என்னோடய லோயர் பேக்கில் ஒரு நீடிலை விட்டு அந்த நீடில் வழியாக ஒரு சின்ன டியூபை இன்சர்ட் பண்ணாங்க. அந்த டியூப் வழியாக தான் மெடிசின் வந்து நம்ம பாடிக்குள்ளே போகும். அதுக்கப்புறம் அந்த நீடிலை எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம மூவ் பண்ணாலும் அந்த டியூப் நகராத மாதிரி டைட்டாக பிளாஸ்டர் போட்டு சீல் பண்ணிட்டாங்க. அந்த எபிடியூரலோட கண்ட்ரோல் வந்து உங்கள் கையில் தான் இருக்கும். உங்கள் கையில் ஒரு பட்டன் கொடுப்பாங்க. உங்களுக்கு ஒரு தடவையும் வலி வரும்போது அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எபிடியூரலோட டோசேஜ் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். Like when I say, like when I'm counting, yeah, so that's for how long you hold the breath. You're doing perfectly. Okay. Yeah, it's just important to try to push into your bum, because if you're pushing and you're just tensing everywhere, then baby's not going to move. If you really try to think about pushing down into your bum and putting your chin to your chest and really bearing down, then baby's going to come down. Okay? Yeah. இதெல்லாம் நடந்து முடியறதுக்கே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. காலையிலலாம் எனக்கு சுத்தமாக வலி தாங்கவே முடியல. எனக்கு அந்த புஷ் பண்ணணுங்கிற ஏர்ஜ் வந்துடுச்சு. நர்ஸ் டாக்டரை வர சொல்லி எனக்கு சர்விக்ஸ் எவ்வளோ டைலேட் ஆகிருக்குன்னு செக் பண்ண சொன்னாங்க. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு என் சர்விக்ஸ் ஃபுல்லாகவே டைலேட் ஆகிடுச்சு. நான் ஆக்டிவாக புஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னாங்க. நீங்கள் புஷ் பண்ணும்போது நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதை எல்லாத்த பற்றியுமே டாக்டரும் நர்ஸும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. லைக் உங்களோட காலோட பொசிஷன் அடிக்கடி சேஞ்ச் பண்ணுவாங்க. ஒரு டவலில் ஒரு நாட் மாதிரி கட்டி அதோட ஒரு எண்டை நம்மக்கிட்ட கொடுப்பாங்க, இன்னொரு எண்டை நர்ஸ் கையில் பிடிச்சிப்பாங்க. ஸோ நம்ம புஷ் பண்ணும்போது அந்த டவலையும் சேர்த்து நம்ம இழுத்தோன்னா அந்த ப்ரெஷர் இன்னும் நல்லா சேனலைஸ் ஆகி புஷ்ஷிங் இன்னும் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். மொத்தமாக சேர்த்து நான் ஒரு 3 to 4 hours புஷ் பண்ணியிருப்பேன். ஆனால் பேபியால் என்னோட பெல்விக் போனை தாண்டி வெளியில் வர முடியல. ஸோ டாக்டர்ஸ் வந்து ஃபோர்செப்ஸ் யூஸ் பண்ணி பேபியை வெளியே எடுக்கலாமான்னு டிஸ்கஸ் பண்ணாங்க.
Okay, I'm gonna put these hands. இதெல்லாம் நடந்து முடியறதுக்கே மத்தியானம் 2 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அண்ட் புஷ் பண்ணி நான் ரொம்பவே டயர்ட் ஆயிட்டேன். அண்ட் மேற்கொண்டு புஷ் பண்ணுறதுக்கு எனர்ஜி இல்லாததுனால டாக்டர்ஸ் அடுத்து என்ன பண்ணலான்னு டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு 2:30 மாதிரி ஹாஸ்பிட்டலோட சர்ஜன் வந்து நார்மல் டெலிவரிக்கு சான்ஸே இல்லை, சி செக்ஷன் தான் ஒரே ஆப்ஷன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வித்தின் ஒரு 20 to 30 மினிட்ஸ்லேயே இந்த பர்த்திங் ரூம்லேருந்து ஆப்ரேஷன் தியேட்டருக்கு மூவ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி எனக்கு முதுகில் எபிடியூரல் போயிட்டு இருந்ததுனால அது வழியாகவே எனக்கு அனஸ்தீஷியாவும் கொடுத்துட்டாங்க. புஷ் பண்ணும்போதும் சரி, சி செக்ஷன் அப்பவும் சரி, என் ஹஸ்பண்ட் என் கூடவே தான் இருந்தாங்க. கரெக்டாக மத்தியானம் 3:45க்கு பேபியை வெளியே எடுத்துட்டாங்க. ஆப்ரேஷன் நடக்கும்போது ஃபுல் டைம் நான் கண் முழிச்சிட்டே தான் இருந்தேன். குழந்தைய வெளியே எடுத்ததும் எங்ககிட்ட காமிச்சிட்டு க்ளீன் பண்ணுறதுக்காக வேறு யூனிட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. குழந்தையோட வெயிட் என்னன்னு மெஷர் பண்ணி நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் குழந்தையும் என்னையும் ஒரு ரெக்கவரி ரூமுக்கு மாற்றிட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு எங்கள் 2 பேரோட வைட்டல்ஸையும் மானிட்டர் பண்ணாங்க. அண்ட் இந்த ரூம்லேயே வச்சு பிரெஸ்ட் ஃபீடிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் ரொம்ப நேரமாக புஷ் பண்ணிட்டு இருந்ததுனால என்னோட ஹார்ட் ரேட் ரொம்ப எலிவேட்டடாக இருந்துச்சு. ஸோ என்னை ஜென்ரல் ரூமுக்கு மாற்றுறதுக்கு முன்னாடி என் ஹார்ட் ரேட்டை ரொம்ப க்ளோஸாக மானிட்டர் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2-3 ஹவர்ஸ் கழித்து எங்களை ஜென்ரல் ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே கனடாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நார்மல் டெலிவரினா 24 ஹவர்ஸ்லேயே டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு சி செக்ஷனாக இருந்தால் 2-3 டேஸ் நீங்கள் ஹாஸ்பிட்டல்லே இருக்க மாதிரி இருக்கும். இந்த ஜென்ரல் ரூமில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஷேர்டு, இன்னொன்று வந்து ப்ரைவேட். ஸோ ஷேர்டு ரூம்னா நம்ம கூட இன்னொரு பேஷண்ட்டும் இருப்பாங்க. ஸோ வாஷ்ரூம், டாய்லெட் எல்லாம் நம்ம அவங்களோட ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து ப்ரைவேட் ரூம் ஆப்ட் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு ஓஹிப்பில் வந்து ஷேர்டு அக்காமடேஷன் கவர் ஆகிடும். ப்ரைவேட் ரூம்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் உங்ககிட்ட தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இருந்து ப்ரைவேட் ரூம் கவர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுவும் ஃப்ரீயாக கிடச்சிரும். நான் தங்கின 3 டேஸுமே பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் 3மே எனக்கு ஹாஸ்பிட்டலில் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி டெய்லி காலையில் எனக்கு மெனு கொடுத்தாங்க. அதில் என்ன வேணும்னு நான் சர்க்கிள் பண்ணி கொடுத்தேன்னா அது எனக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. உங்கள் கூட இருக்கிற கேர்டேக்கருக்கு ஹாஸ்பிட்டலில் ஃபுட்டு கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் தான் வெளியில் பார்த்துக்கணும். அண்ட் எனக்கு ஃபார்ச்சுனேட்லி பேரண்ட்ஸ் இந்தியாவிலேருந்து வந்திருந்ததுனால 3 நாளுமே வீட்டிலேருந்து என் ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை நர்ஸ் வந்து என்னோடய வைட்டல்ஸ் எல்லாம் செக் பண்ணிகிட்டே இருந்தாங்க. குழந்தைக்கு பிளட் டெஸ்ட் ஒன்று எடுத்தாங்க. என்னோட ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் குழந்தைய அஃபெக்ட் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக. அண்ட் இந்த ரூமில் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எப்போ வேணாலும் வந்து விசிட் பண்ணலாம். விசிட்டிங் ஹவர்ஸ் அப்படின்லாம் ஒன்றும் இங்கே கிடையாது. எல்லா வைட்டல்ஸுமே நார்மலாக இருந்ததுனால எங்களை டிஸ்சார்ஜ் பண்ணுறதுன்னு டிசைட் பண்ணிட்டாங்க. குழந்தைய ரெடி பண்ணுறதுக்காக எங்களை போய் கார் சீட் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. அண்ட் கனடாவில் கார் சீட் இல்லாமல் நீங்கள் குழந்தைய டிஸ்சார்ஜே பண்ண முடியாது. நீங்கள் கார் சீட் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு நர்ஸ் வந்து குழந்தைய எப்படி சேஃபாக கார் சீட்டில் உட்கார வைக்கணும்னு டீச் பண்ணுவாங்க. You're so used to being snuggled in there with mom in her belly. Oh, that's why. Yeah, it's so tight in there that it takes them a couple weeks to like learn how to stretch out. Oh, I see. But he'll get there. Yeah, you will. I know. You gotta put your leg down for me here. Just a little bit. There we go. Okay. So. Oh, there are 2. Okay. Yeah. So there's a bar. So this bar. Get your little hand out of there, mister. So this goes across their chest. Mm-hmm. So we're gonna tighten it way up here. And it's not gonna hurt him. How do I Yeah. get him out of the seat? Like, how do I use So those? what you're gonna do is you're gonna hold this here like this. There's a button in here. It's a little metal button. You're gonna push down and it's gonna go like this. Okay. And then you're gonna push these, it'll open, and then push the big red button. Because once I tighten him Just up, press these Yeah. button and it comes yeah, up, right? yeah, you just pull, push and pull. Oh. Because once I tighten it up, you won't be able to get him out of there unless that's Alright. loosened. Okay, you gotta get this under your neck, mister. You keep shoving it away. Yes, you do. Okay, so we're gonna get them all tightened up here. It's gonna look like it's really tight. It's not, and I promise. Okay. So I just want to explain this part to you. So this is gonna sit right here on shoulder level or just below. So right there is good where it is. As he grows in about 3 weeks time, Dad, you're gonna have to move it up to the next one because he's gonna grow a lot in the next few weeks. Okay. Okay. All right. Oh, so the whole seat goes up, is it? So these straps, and I'm not sure. I'm thinking it's the one I'm thinking of. It is, yeah. So you'll have to. I'm just gonna show you here if I turn this. Oh, okay. So, This should go Yeah, here. it'll come out. It'll come out the next one. Yeah, these ones here, what's around his shoulders, you'll have to not It fit will not in. get big for this. Yeah, he's getting a little too big for it. Okay, so that's that part. Okay, then this chest clip here, it needs to sit right at armpit level, so right across his ribs. Yeah, you fidgeted, didn't you? You moved a little.
And that for a reason is because as he grows, if it goes down into his stomach and you break in the car, this piece will go through his stomach. Oh. So you want it up on his ribs where his ribs will actually protect his heart and his lungs and stuff, okay? So now we're going to tighten it up. Perfect. Yeah. Get that out of there for you. Okay, so that's pretty good there. இதுதான் கனடாவில் என்னோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே இருக்கிற டாக்டர்ஸாக இருக்கட்டும், நர்சஸாக இருக்கட்டும், எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதனால் எனக்கு என்னோடய டெலிவரி ரொம்ப ஸ்மூத்தாகவே இருந்துச்சு. இந்த வீடியோவில் நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.